Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நம்ம தயிர் எப்படி உரைக்கி ஊத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தயிரை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். நிறைய பேருக்கு தயிரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கிறது தான், பட் ஒரு சிலது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா பால்ல விட தயிர்ல கால்சியம் அதிகமா இருக்கு. வளர்ற குழந்தைங்களுக்கு கால்சியம் அதிகமா தேவைப்படும். அதனால தான் குழந்தைகளுக்கு அதிகமா தயிர் சாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறில் வந்து ஹீட் குறைக்கிறதுக்கும் வயிற்று உள்பக்கம் இருக்கிற புண்ணு ஆத்துறதுக்கும் தயிர் வந்து டெய்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட டயட்டில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் டெய்லி லஞ்சில் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரியாணி அது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ரைத்தா வைப்பாங்க, ஆனியன் ரைத்தா அப்படி இல்லைன்னா குக்கும்பர் ரைத்தா. அதுக்கான மெயின் ரீசன் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயிர். அப்புறம் தயிரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கு தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கொரோனா அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுட்டில் வந்து இருக்காது. மற்ற சத்துக்கள்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபுட்டில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். பட் விட்டமின் டி மட்டும் டைரக்ட் சன்லைட்லேருந்து தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு சில உணவு வகைகளில் மட்டும்தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறது ஃபிஷ்ஷில். பட் ஃபிஷ்ஷு வந்து நம்மளால் டெய்லி எடுத்துக்க முடியாது. தயிரில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது. ஸோ நம்மளோட டயட்டில் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்மளோட லஞ்சில் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பட் நம்ம எடுத்துக்கிறத வந்து தயிராக எடுத்துக்கிறத விட மோராக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புல அதிக நீர் சத்தும் கிடைக்கும். உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. ஏன்னா தயிர் வந்து உடம்புக்கு கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்து மோராக சாப்பிட்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தயிர். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எதுவுமே வேணாம், ஒரு ஸ்பூன் தயிர் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தயிரை மசாஜ் பண்ணும்போது அது வந்து நம்ம பட்டர் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது மாதிரி வழவழன்னு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உள்ளுக்குள்ளே அந்த போர்ட்ஸ்குள்ளெல்லாம் நமக்கே தெரியும். நம்ம என்னதான் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் குட்டி குட்டி அழுக்குங்க முகத்துல வந்து இருக்கதான் குட்டி குட்டி அழுக்கு வந்து நம்மளோட முகத்தில் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங்காக வந்து தயிர் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் பொடுகு இருக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் வந்து பேக் போடலாம். பட் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் குளுமை கொடுக்கும். அப்படிங்கிறனால சைனஸ் பேஷன்ஸ் தயிர் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஃபேஸுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நம்ம தயிர் எப்படி உரைக்கி விடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து நான் கெட்டி பாலில் தான் எப்படி தயிர் உரைக்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களோட பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, எனக்கு வந்து தண்ணியாக தான் பால் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எந்த பால் வந்து உரைக்கி விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த பாலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சிட்டு நீங்கள் காய்ச்சிற பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் காய்ச்சிற மாதிரியே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வார்மாக இருக்கும் போது நீங்கள் தயிர் உரைக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையிலலாம் அந்த ஹேட்ஸ் அண்ட் கர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நல்ல ஒரு திக் கர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் எப்படி உரைக்கி விடுறதுங்கிறது. பால் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட் ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இளம் சூடான பாலாக இருக்கணும். வார்ம் மில்காக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தயிரோட கெட்டியான அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இந்த இளம் சூடான பாலில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் உரைக்கி விடுறதுக்கு மட்டும் நீங்கள் எப்போவுமே 2 பாத்திரம் தனியாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் மற்ற பொருள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் இதில் சேராமல் இருக்கும். பார்த்துக்கோங்க, இதை விட கம்மியாக எடுத்தால் கூட ஓகே தான், ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடவோ இல்லை ஷேக் பண்ணவோ இந்த பாத்திரத்தை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதை மொதல் நாள் நைட்டு வந்து உரைக்கி ஊற்றி வச்சுருக்கேன். மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
8 hours ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துக்கோங்க, நான் எதுவுமே பண்ணலை, ஷேக் பண்ணலை. அது மாதிரி இருந்தால் தான் இது மாதிரி திக்கான பால் வந்து தயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் இதை எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி நான் எடுத்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம வீட்டில் வாங்குகிற பால் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் தண்ணியாக தான் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி பால் கூட சேர்த்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான திக் கர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பழைய என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இப்போயும் பார்த்துட்டு வெயிட் லாஸ் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் இப்போ தான் கொஞ்சமாக வெயிட் குறைச்சிக்கிட்டே வரேன். எங்கள் வீட்டில் வந்து நீ இன்னும் வெயிட் குறைக்கல, இன்னும் குறைக்கணும் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஓரளவு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நன்றி.